அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். நான் சசிகலாவை சந்தித்து பேசவில்லை. செங்கோட்டையன் விளக்கம். செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். சசிகலா தான் செங்கோட்டையனை இயக்கி வருகிறார். அதன் வெளிப்பாடுதான் செங்கோட்டையன் அவர்கள் தனது முடிவை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அறிவிப்பதாக கூறியிருக்கிறார். சமீப காலமாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வேறுபட்டு செயல்பட்டு வருகிறார். அவர் ஒரு தனி அணியாக செயல்பட போகிறாரா அல்லது திமுகவில் இணையப் போகிறாரா என்ற பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ந்து வலைவலிகளில் நடைபெற்று வருகிறது. மேலும் செங்கோட்டையனின் இந்த திடீர் முடிவு என்பது ஏற்கனவே திட்டமிட்டு எடுத்த ஒன்றுதான். 6 மாத காலமாகவே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார். அதற்கு காரணமே சசிகலா தான். செங்கோட்டையன் தான் முதலில் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என குரல் கொடுத்தவர். இவரது தலைமையில் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். 18வது மக்களவைத் தேர்தலில் நாம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை, அது கூட பரவாயில்லை. எம்ஜிஆர் காலம், செல்வி ஜெயலலிதா காலத்தில் கூட அதுபோல் நடைபெற்றுள்ளது. ஆனால் 7 இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளோம், பல இடங்களில் 4வது இடத்தை பெற்றுள்ளோம். இது மிகப்பெரிய வேதனையான விடயம். இனிமேலும் நாம் அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் செயல்பட்டால் அதிமுக அழிந்துவிடும் என எடுத்து கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி இதனை காதில் போட்டுக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் தான். இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்க எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு பணம் செலவு செய்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அவர்களை எப்படி கட்சியில் இணைக்க முடியும்? ஒருபோதும் நான் கட்சியில் அவர்களை இணைக்க மாட்டேன். அந்த விடயத்தை தவிர்த்து வேறு எது வேண்டும் என்றாலும் பேசுங்கள் என கூறிவிட்டார். அது முதல் தொடர்ந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து முரண்பட்டு இருந்து வருகிறார். மேலும் செங்கோட்டையனை அடக்குவதாக நினைத்து ஈரோடு மாவட்டத்திற்கு செங்கோட்டையனை விட ஜூனியரான KC கருப்பண்ணனை முன்னிலைப்படுத்தினார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிகழ்வுகளுக்கும் KC கருப்பண்ணனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. செங்கோட்டையன் தவிர்க்கப்பட்டு வந்தார். இதனால் இந்த விரிசல் அதிகமானது. 6 மாத காலமாக தொடர்ந்து இருவரும் கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார்கள். மேலும் 4 நாட்களுக்கு முன்பாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் செங்கோட்டையன் தலைமையில் அவரது ஆதரவாளர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது வரும் செப்டம்பர் மாதம் எனது மனதில் என்ன இருக்கிறது என்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்க உள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் முன்னாள் MP சத்யபாமா அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து அவரோடு ஆலோசனை நடத்தியதாகவும் மேலும் செங்கோட்டையனுக்கு எனது முழு ஆதரவு உள்ளது என அறிவித்தும் சென்றிருந்தார். இதனால் மேலும் அரசியல் களம் சூடு பற்றி கொண்டது. காரணம், செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் பரப்புரைகளில் வழிவகை செய்து கொடுப்பவர். திமுகவில் எப்படி துரைமுருகன் மூத்த அரசியல்வாதியே அதே போன்றுதான் அதிமுகவில். அப்படி இருக்கும் பொழுது அவரை அனுசரித்து செல்வதுதான் அதிமுகவிற்கு நல்லது என பலர் கூறினாலும் கூட எடப்பாடி இதை சிறிதும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுகவின் மூத்த தலைவர்களான பொன்னையன், KP முனுசாமி, செம்மலை போன்றவர்கள் செங்கோட்டையனோடு பேச தொடர்பு கண்டபோது செங்கோட்டையன் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதேபோன்று தங்கமணி, வேலுமணி போன்றவர்களும் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய முயற்சித்ததாகவும் ஆனால் அவர்கள் கூற்றை செங்கோட்டையன் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது நான் சசிகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். சசிகலா சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் அதிமுகவை பிளவுபடுத்த நினைக்கின்றேன் என தொடர்ந்து பல ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. நான் சசிகலாவை சந்திக்கவும் இல்லை, அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். அதனால் நான் தொடர்ந்து முயற்சித்து வருகிறேன். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் அதிமுகவில் உள்ள அனைவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அழிந்துவிடக்கூடாது என்பதுதான் எனது மனக்கவலை. அதற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன். எனது குரல் கேட்கலாம், கேட்காமல் கூட விட்டுவிடலாம். அனைவர் விருப்பப்படுவதும் நடந்துவிடும் என யாரும் கூற முடியாது. அவரவர் மனதில் உள்ளதை நாம் கூறுகிறோம். ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் இறைவன் செயல். ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லை என பொதுச் செயலாளர் தொடர்ந்து கூறி வருகிறார். இதனால் அதிமுக தான் அழிவுப்பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எனது மனதில் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கவே நான் செப்டம்பர் 5ஆம் தேதி நாள் குறித்துள்ளேன். எனக்கு பின்னால் அவர்கள் இயக்குகிறார்கள், இவர்கள் இயக்குகிறார்கள் என்று கூறுவதில் துளியளவும் உண்மை இல்லை என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.